இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து எங்கள் அம்மாவோட வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங். ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு எங்கள் அம்மாவோட வீடு இது. நான் வந்து கிட்டத்தட்ட ரீசனாக பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இருக்கும். நாங்கள் சொந்த ஊர் எல்லாமே சிவகாசி தான். அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் இது ஒரு கல்போது என்ற கிராமம். அந்த ஊரில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து வீடு கட்டிட்டாங்க. அந்த வீடை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஹோம் டூராக காட்ட போகிறேன். வீடியோவை வந்து கண்டினியூவாக பாருங்கள். இது ஒரு ரூமு. இதில் வந்துட்டு டிவி, பீரோலு, அப்புறம் எங்கள் அம்மாவோட பழைய சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இதில் தான் இருக்கும். கிச்சனுக்குள்ளே போவோம் வாங்க. 1 மினிட் லைட்டை போட்டுக்குருவோம். போமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. சாவியை பூட்டி மேலே வச்சுருக்காங்க பக்கெட். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த அளவாக இருக்காது. ஏதோ சிம்பிளாக இதெல்லாம் எங்கள் அம்மாவோட இதெல்லாம் அவங்க தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. நம்மளாம் அதெல்லாம் தொடுற வேலையே கிடையாது. வாங்க போகலாம். இந்த பீரோலுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எங்கள் அம்மா கல்யாணம் முடிக்கும் போது வாங்கின பீரோ. அப்போத்துலேருந்து இப்போ வர இந்த பீரோ பொக்ஷமாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இது பூஜை பார்த்திங்களா, இதெல்லாம் எங்கள் அக்கா தான் வாங்கிட்டு வந்தா வீட்டுக்கு. அவளுக்கு இந்த சாமி பக்தி படிப்பு இதெல்லாம் வந்துட்டு அவள் ரொம்ப பக்தியாக இருப்பாள். அதனால் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைல, அதனால் இன்னைக்கு வந்துட்டு இப்போ தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. வந்துட்டு பூ எல்லாம் வாங்கிட்டு வருவா. அதை வந்து போட்டு சாமி கும்பிடுவோம். அடுத்த வீடியோவில் அது வரும். வாங்க அந்த ரூமுக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் வந்து பெட்ரூம். இதில் ஒரு பீரோல் இருக்கும், சோபா கிடைக்கும், ஒரு கட்டு இருக்கும். ரியாஸ் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சான். அதிகாலையில் இன்னும் வந்துட்டு தூங்கலை. அவனை தொட்டியில் போட்டு ஆட்டி பார்த்தாச்சு, தூக்கி பார்த்தாச்சு, விளையாட்டு கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் அவன் எப்போ தூங்குவான்னு எங்களுக்கே தெரியாது. இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஃபோட்டோ இருக்கும், எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ, ஒரு சாமி ஃபோட்டோ, அப்புறம் இன்னும் மெயினாக ஒருத்தவங்க ஃபோட்டோ இருக்கும், எங்கள் அக்காவோட ஃபோட்டோ. இந்த பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மேக்கப் போயிட்டு அது நிறையா வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் சிம்பிளாக ஒரு கண்ணாடி, சீப்பு, பவுட்ரு, இந்த மாதிரி போட்டு அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். இதான் மேலே மாடி. இங்கே தான் நாங்கள் நைட்டு தூங்குவோம். முதல்ல மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் மாடியில் தான் எனி டைம் மாடியில் தான் தூங்குவோம். மாடிலே அங்கிட்டு நடந்துக்கிட்டே இருப்போம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கதையாக இருக்கு. எனக்கு வந்து கோவம் வந்தாலும் சரி, நான் ஃபீல் பண்ணாலும் சரி, எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த திண்டில் உட்காந்து பார்த்தோம்னா இந்த ரோட்டில் எல்லாமே தெரியுமா, இங்கே உட்காந்து தான் நான் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பேன். ஃபீல் பண்ணி அழுவேன், யோசிப்பேன். என்ன ஆனாலும் இந்த இந்த ஒரு திண்டில் உட்காந்து தான் காட்டுறேன் பாருங்க. உட்காந்து இப்படி உட்காந்து தான் இப்படி ரோட்டை பார்த்துட்டே இப்படி இதில் படுத்துக்கிட்டே அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன்.